வணக்கம். சந்திப்போம் சிந்திப்போம் தொடரின் முதல் நிகழ்ச்சி இது. உள்ளூர் நடப்புகளையும் உலக நடப்புகளையும் நிபுணர்கள் சிலருடன் கலந்து பேசும் நிகழ்ச்சி. இன்று நாம் பேசவிருப்பவரை பற்றி அன்றாடம் செய்தி ஊடகங்களில் கேட்காமல், பார்க்காமல், படிக்காமல் இருந்திருக்க முடியாது. யார் அவர்? ஆண்டு 2025, மாதம் ஜனவரி, நாள் 20. அந்த நாளை உலகம் மறந்திருக்க முடியாது. மறக்க விட மாட்டேன் என்கிறார் அன்றைய தினம் 2ஆம் முறையாக பதவியேற்ற அமெரிக்காவின் அதிபர் திரு ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற முழக்கத்துடன் ஆட்சியை தொடங்கினார். சொன்னதோடு நிற்காமல் உடனடியாக சட்ட திட்டங்களை புரட்டி போட்டார். வந்ததிலிருந்து தடாலடி மாற்றங்கள், அவற்றால் பல நாடுகளுக்கு ஏமாற்றங்கள். திரு ட்ரம்பின் முடிவுகளால் உலக நாடுகள் எத்தகைய மாற்றங்களை சந்திக்கின்றன? நம் சிங்கப்பூருக்கு முன்னால் இருக்கும் சவால்கள் என்னென்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி பல கேள்விகள் எழுவது இயற்கையே. இவற்றை பற்றி பேசுவதற்கு அரங்கத்திற்கு மூவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்ப்போம். முதலில் திரு கண்ணா கண்ணப்பன், வணக்கம். வணக்கம். பிரிட்டிஷ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் வட்டார விற்பனை பிரிவு மேலாளர், அரசியல் ஆர்வலர். இரண்டாவதாக திரு யுகேஷ் கண்ணன், உங்களுக்கு வணக்கம். யுகேஷ் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையில் இறுதியாண்டு மாணவர், உலக அரசியலை உற்று நோக்குபவர். மூன்றாவதாக திரு கல்யாண் வைத்தியா, வணக்கம். வணக்கம். நிறுவனங்களின் வர்த்தக வளர்ச்சியில் நிபுணத்துவம் பெற்றவர், ஏறக்குறைய 40 ஆண்டு அனுபவம் பெற்றவர், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அமெரிக்காவில் வசித்திருக்கிறார். அமெரிக்க அரசியலை கூர்ந்து கவனிப்பவர். இப்போது கிமு கிபி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் டிமு டிபி அப்படின்னு ஒரு காலம் வரும். ட்ரம்ப்புக்கு முன், ட்ரம்ப்புக்கு பின் அப்படின்னு. அது அமெரிக்காவுக்கும் பொருந்தும், உலகத்துக்கும் பொருந்தும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக இந்த எந்திரன் 2, எந்திரன் 2.0 மாதிரி ட்ரம்ப் 2.0, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்ணா? நிச்சயமாக உலகத்தில் பல மாற்றங்கள் வந்துள்ளன. ட்ரம்ப் அதிபராவதற்கு முன்பு, அதிபராவதற்கு பின்பு அமெரிக்காவிற்குள்ளும் சரி, உலகத்திலும் சரி, பொருளியலிலும் சரி, அரசியலிலும் சரி, முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் செய்தியில் இடம்பெற வேண்டும் என்று இருப்பது போல் இருக்கின்றது. ஆக நிச்சயமாக பல மாற்றங்கள் வந்துள்ளன. யுகேஷ், நீங்கள் உங்களுடைய கருத்து? குறிப்பாக அண்மையில் பார்க்க போனால் உலக அமைதிக்காக போராடுற அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே அந்த உலக அமைதியை மாற்றி அமைக்கிறாரு அப்படின்னு தோணுது நிறைய விதங்களில். அதில் அவர் வெளியிடுற அறிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை அவர் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் ஹாஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கேன்னு சொல்கிறாரு, ஆனால் உண்மையிலே அமைதியாக இருக்காரா அப்படின்றது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தோணுது. கல்யாண், உங்களுடைய சொல்லுங்களேன். 2018 2025 வரைக்கும் நான் அமெரிக்காவில் வசிக்கிற வாய்ப்பு இருந்தது. அப்போது 24 அவர் பிரச்சாரம் பண்ணுறப்போ எனக்கு நம்ம சிங்கப்பூர்லேயே நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. அவர் ஒரு விதமான நடவடிக்கைகளை ஈடுபட்டார் முதல் பிரசிடென்ஷியல் டேர்மில். அதை வச்சுட்டு நாங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஆசியாவிலேருந்து அமெரிக்கா போனவங்கலாம் இப்படி இருப்பாருன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் கூட வேலை செய்கிற அமெரிக்கர்கள் என்ன சொன்னாங்க, இவரை நம்ப முடியாது, இவருக்கு பலவித செயல்கள் இருக்குது, அதனால் இப்போ 2வது தடவை வந்தார்னா என்ன பண்ணுவாருங்கிறத அவங்க ஒரு அதிர்ச்சியோடு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா இம்பார்ட்டன்ட் தோணித்து, ஆனால் அது இப்படி தான் பண்ண போகிறாருங்கிறது யாருக்குமே தெரியல. அவங்களே ஒரு பயத்தோடு எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே, அது மாதிரி தீர நேராக பார்ப்பதே உண்மை அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்தது. இப்போ உண்மையாகவே இப்போ ஓரளவு தெளிவாக தெரியும் நமக்கு அவர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது. அது என்ன தெளிவாக தெரியுதுன்னா, எப்படி எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. ஆமாம் ஆமாம், அப்படிதான் சொல்லணும் இல்லையா? எதிர்பார்க்காததை நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் இந்த வரி தான் முதல்ல அவர் கொண்டு வந்தது. முதல்ல அந்த குடிநுழைவில் அதிகமாக கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தார். முக்கியமாக அந்த அவருடைய முக்கியம் என்னென்னா, ஆவணங்கள், முறையான ஆவணங்கள் அங்கே இல்லைன்னா அவங்கள வெளியில் அனுப்பிடணும், நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும். அவங்களால தான் அந்த குற்ற செயல்கள் நடக்குது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது ஓரளவுக்கு ஒத்துக்கக்கூடிய கருத்தாக தான் இருந்தது. உங்களுடைய பார்வை அதில் எப்படி இருக்குது? இல்லை, அது நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் அது உண்மைதானே. இப்போ ஆவணங்கள் சரியாக இல்லை என்றால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவர் அல்ல, நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான். அதை அவர் எவ்வாறு செய்கிறார் என்பதுதான் இங்கு கேள்வி. பலர் அங்கு பல வருடங்களாக 10-20 வருடங்களாக, ஏன் தலைமுறைகளாக அங்கே இருந்தவர்கள் கூட ஆவணங்கள் சரியில்லை என்றவுடன் உடனடியாக அடுத்த நாளே
அவர்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள். ஸோ இது போன்ற விஷயங்கள் பலரிடம் சிலருக்கு நெருடலாக இருந்தது. இதை அவர் நிச்சயமாக வேறு விதமாக கையாண்டிருக்கலாம் என்று. ஆனால் அந்த கொள்கை ஆவணங்கள் சரியாக இல்லை என்றால் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர் அல்ல என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. அதாவது இன்னொன்று அதில் முக்கியமான சொன்னாங்கன்னா அந்த நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்கள். அது அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவோட தரப்பில் சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் பேர் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது, அதாவது டிசம்பர் நிலவரப்படி. ஆனால் அந்த எண்ணிக்கை சரியா தவறா அப்படிங்கிறதுல கருத்து முரண்பாடு இருக்குதா கவனிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதை நம்மளால் அதை கணிக்க முடியாது. ஓரளவுக்கு அவங்க சொல்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா. இதுக்கு அடுத்தது இன்னொரு இது முக்கியமான பார்த்தோம்னா அந்த வரிகள் அவர் மாற்றம் கொண்டு வந்தார். அதுதான் எல்லாருமே அப்படியே தூக்கி போட வச்சதுன்னு கூட சொல்லலாம். எல்லா நாடுகளும் அசந்து போயிட்டாங்க. என்னடா வந்தோடனே, அதாவது 1 விழுக்காடு 2 விழுக்காடு தான் சிலர் கூட்டுவாங்க. வந்தோடனே இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக 20 விழுக்காடு 30 விழுக்காடு, சிலதுக்கெல்லாம் 100 விழுக்காடு, அதை கேட்கலன்னா 150 விழுக்காடு. ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருந்தது. அந்த வரி மாற்றங்கள், வரி கொள்கையில் மாற்றங்கள், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்களேன் வைத்தியா, சொல்லுங்களேன். இந்த கோவிட் வந்த சமயத்தில் அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னா, முகக்கவசம் அணியிறதுங்கிறது இம்பார்ட்டண்ட் ஆகிடுது எல்லாருமே. அந்த முகக்கவசம் கூட அமெரிக்காவில் பண்ணாமல் சீனாவிலேருந்து வர வேண்டிய நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அமெரிக்கா வெளிநாடுகள் உற்பத்தியை நம்பிட்டு தான் இருக்குது. ஸோ இவர் வரி விதிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அங்கே அமெரிக்கர்களுக்கே என்ன பயம் வந்துடுதுன்னா, இவர் வரி விதிச்சாருன்னா அது அந்த நாடுகளுக்கு போகுமா இல்லை நம்ம விலைவாசி ஏறுமாங்கிறது. ஸோ அந்த பயத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த வரிங்கிற பேச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் பேசிட்டே இருக்காரு ஆனால் நம்மளோட விலைவாசி குறைய மாட்டேன்து அப்படிங்கிற ஒரு விரக்தி அங்கங்கே சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்ணா? இந்த வரி கொள்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகளுக்கு நேரடியான பாதிப்பு இருக்கும், ஒரு சில நாடுகளுக்கு மறைமுகமான பாதிப்பு இருக்கும். நேரடியாக பார்க்கும்போதே சற்று கடினமாக இருக்கும் இந்த மாதிரி வரிகள் திடீர்னு அதிகரிக்கிறது. ஆனால் மறைமுகமாக அவர்களுக்கு சில நன்மைகளும் வந்துள்ளன. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்த வரிகள் அவர்கள் அதிகரிக்கும் போது அது நேரடியான பாதிப்பு அவர்களுக்கு. ஆனால் சைனா மீதும் இந்த வரிகள் அதிகரிக்கும் போது பல நாடுகள் சைனாவிலிருந்து மூலப்பொருட்களை வாங்குறது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வாங்குறத தவிர்த்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வாங்க தொடங்கினார்கள். இப்பொழுதானத்திற்கு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைனாவில் வாங்கிட்டு இருந்தவங்க சரி இந்த வரிகள் அதிகமான உடனே தாய்லாண்டில் வாங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைனாவை தவிர்த்து வியட்நாமில் வாங்க ஆரம்பித்தாங்க. மினரல்ஸ், உலோகங்கள் இதெல்லாம் இந்தோனேஷியாவில் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆக அந்த வகையில் அவர்களுக்கு வருமானம் அதிகரித்தது. ஸோ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா சில சமயத்தில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஆசியான் கணக்கு அப்போ சரியாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், ஓரளவு அப்படி தான் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சவால்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான விஷயமாக அமைஞ்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு அம்சமாக அமைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு அமெரிக்கா 10 விழுக்காடு தான் வரி விதிச்சிருக்கு. ஆசியா நாடுகளில் இது மிக குறைவு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சிங்கப்பூருக்கு இது ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இல்லையா? அமெரிக்காவோட அந்த குட் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நல்ல பக்கத்தில் எப்போவுமே சிங்கப்பூர் இருந்துக்கிட்டே வருது, தொடர்ந்து இருந்துகிட்டு வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி தான் நேரடியான பாதிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவாக இருக்க மாதிரி தெரியலாம் 10 விழுக்காடு. ஆனால் உண்மையாகவே சிங்கப்பூர் ஏற்றுமதி இறக்குமதியை அதிகம் நம்புகிற நாடு. ஆக உலகத்தில் நிலைத்தன்மை சீராக இருக்க வேண்டும். நிலைத்தன்மை இருந்தால்தான் பொருளாதாரம் சீராக இருக்கும். பொருளாதாரம் சீராக இருந்தால்தான் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடைபெறும். இப்போ இந்த நிலைத்தன்மை இல்லாத போது ஏற்றுமதி இறக்குமதி குறைகிறது. அதனால் சிங்கப்பூருக்கு நிச்சயம் பாதிப்பும் ஏற்படுகிறது. சரி, இப்போ மற்ற நாடுகள், இப்போ சில நாடுகள், அதாவது அவருக்கு எதிர்த்து நின்ற நாடுகள், முக்கியமாக சீனா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வரி விதிச்சிருந்தார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது எந்த அளவுக்கு உலக வர்த்தக சூழலை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 3 பேருமே சொல்லலாம், அந்த கருத்தை சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா அமெரிக்கா போலவே சீனான்றது உலகத்தில் ஒரு முக்கிய நாடாக இருக்கிற பட்சத்தில், அதுவும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி பல நாடுகள் சீனாவை நம்பி ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிட்ருக்காங்க பல பொருட்களுக்கு. அது மூலப்பொருட்களாக இருக்கலாம், இல்லைனா சாப்பாட்டு பொருட்களாக இருக்கலாம். அது மாதிரி சிங்கப்பூரும் பல பொருட்களுக்கு இன்றைக்கும் சைனாவை நம்பி தான் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க விதிக்கிற வரின்றது நமக்கு
மறைமுகமான தாக்கத்தை அதிக அளவு ஏற்படுத்துது. அதே மாதிரி பல நாடுகளுக்கு இந்த தாக்கங்கள் ஏற்படும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு தாக்கம் அவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்கான வெளிப்பாடு வேற மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிலேட்ரலிசம்னு சொல்லுவாங்க. அது போயிட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு செல்ஃப் டிபெண்டன்சி, அதாவது தன்னை பேணித்தனம், தனக்கு என்ன வேணும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நாடுகள் தள்ளப்பட்டிருக்கின்றனவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்ணா? இது இப்பொழுது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவிலும் பல நாடுகளில் இது நம்ம கண்கூடாக இதை பார்க்குறோம். அமெரிக்காவும் இதனை இப்பொழுது பின்பற்றுகிறது. எப்பொழுதுமே எல்லா நாடுகளுமே ஓரளவுக்கு தன்னை பின்தனம் அதை வைத்துக்கொண்டு தான் செயல்படுகிறார்கள். அது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தான் இங்கு கேள்வி. இப்பொழுது அதிகமான அளவிற்கு அதை பார்ப்பது போல் தெரிகிறது. ஆனால் அது எல்லா நாடுகளும் அவ்வாறு செய்ய முடியுமா என்பது மற்றொரு கேள்வி. பெரிய நாடுகள், வலுவுள்ள நாடுகள் அவ்வாறு செயல்படலாம். சிறிய நாடுகள் எப்பொழுதுமே மற்ற நாடுகளை நம்பித்தான் இருக்கின்றன. தன்னதத்தை மட்டும் பார்த்து அவர்கள் செயற்பட்டால் ஆகாது அவர்களுக்கு. ஆனால் முதல் தவணை காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மீது தனிப்பட்ட முறையில் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அதை எதிர்கொள்றதுல அதில் கொஞ்சம் அவர் கவனம் செலுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் மேலே எந்த கவனமே செலுத்த முடியாதவாறு உலக நாடுகள் பக்கம் கவனம்லாம் இப்போ திரும்பி இருக்கு. இப்போ யாருமே ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு அப்படின்னு பார்க்காம அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதுல இப்போ உலக நாடுகள் இருக்கலாம், கையாண்ட உத்தியாக இருக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு போக்காக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இப்போ அவருடைய இறந்த காலம் பற்றி அது சரியா தவறா என்பதை பற்றி விவாதிப்பதற்கு பதிலாக நாளை என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதுல தான் இப்போ உலகம் அதிகமாக கவனம் செலுத்துது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா யாருமே, அதாவது அவர் சொல்லிகிட்டே இருந்தார், டிசம்பர்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தார், நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 30 கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தினார், எல்லாம் பண்ணார். அவர் சொல்கிற காரணம் போதைப் பொருள்கள் அமெரிக்காவுக்குள்ளே வருது, இதுக்கு காரணம் வெனிசுவேலா தான், அதனால நாங்கள் வெனிசுவேலா மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இரவோடு இரவாக போய் யாருமே எதிர்பார்க்கல. இரவோடு இரவாக போய் நாட்டு அதிபர், அவருடைய மனைவி 2 பேரையும் அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வந்து அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க கைது செய்து இப்போ குற்றச்சாட்டும் அவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கு. இது மாதிரி போதைப் பொருள்கள் கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒரு நாட்டின் இறையாண்மை, அரசுரிமை, இப்போ வெனிசுவேலாங்கிறது ஒரு தனி நாடு, அதற்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது, அரசுரிமை இருக்குது. அதை இன்னொரு நாடு திடீர்னு உள்ளே போய் அதனுடைய அதிபர், மனைவி 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் இனிமேல் உங்களுக்கு வேறு அதிபர் வருவார், இவர் அதிபர் இல்லை அப்படின்னு அவங்க இன்னொரு நாடு முடிவெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நவீன உலகில் இது ஒரு புதிய ஒரு மாற்றமாக இருக்குது, அதிரடி மாற்றமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக யுகேஷ் நீங்கள் சொல்லுங்களேன். இது எனக்கு இவர் இப்படிலாம் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பமாக வேடிக்கையாகவும் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா குழப்பமாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. ஒரு பக்கத்தில் நான் 8 மாதத்தில் 8 போரை முடித்தேன், நான் ஒரு அமைதி தூதர் அப்படின்னு காட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா வன்முறைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு வகையில் வந்து எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்றத கேள்விக்கு கொண்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா குழந்தைய ஒரு பக்கம் கிள்ளிட்டு இன்னொரு பக்கம் தொட்டில் தாளாட்டுற மாதிரி இங்கே இதுவும் பண்ணுறாரு, அங்கே வந்து நான் அமைதியை காக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் குழப்பமாக, முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஆமாம், சரி. இதில் இன்னொரு காரணமும் சொல்லப்படுது, அந்த எண்ணெய் வளம், அதை பற்றி சொல்லப்படுது. ஏன்னா வெனிசுவேலா பொறுத்த வரைக்கும் 303 பில்லியன் பீப்பாய் எண்ணெய் வளமிக்க ஒரு நாடு. அந்த அளவுக்கு அதிகமான இப்போ எண்ணெய் வளம்னு பார்த்தீங்கன்னா முதல் 10 நாடுகள் இருக்கிற நாடுகளில் முதல் நிலையில் இருக்கிறது வெனிசுவேலா, 2வது சவுதி அரேபியா, 3வது ஈரான் இருக்குது. ஆக முதல் நிலையில் இருக்கிற இந்த வெனிசுவேலா மீது அவர் போர் தொடுத்தது எண்ணெய் வளத்துக்காக தான் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலேயே அதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதாச்சும் அதற்கு பின்னாடி அந்த சீனாவோட காரணம் ஏதாச்சும் வருதா? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிபரை கைது செய்த 2ஆம் நாளே பல நிர்வாகிகளை அழைத்து அங்கே உள்ள எண்ணெய் கிணறுகளை எவ்வாறு நாம் நிர்வகிக்க வேண்டும், எவ்வாறு சிறந்த முறையில் அவற்றை மேலும் சீரமைக்க வேண்டும் என்றெல்லாம் ஏதோ அவர் சொந்த நாடு மாதிரி அவர் தொடங்கிட்டார். ஆக நிச்சயமாக பின்னணியில் இது ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதில் நீங்கள் சொன்னதில் 2 விஷயம். அவர் எண்ணெய் உற்பத்தி அதிபர்களை அழைத்து பேசினார்.
அவர்களுக்கு தயக்கம். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் ஆயில் எண்ணெய் வந்து அமெரிக்காவுக்கோ சவுதி அரேபியாவுக்கோ ஈடு இணை இல்லாதது. இது கொஞ்சம் தரக்குறைவானது என்று சொல்கிறார்கள். இந்த கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய். ஸோ அதனால அவசரப்பட்டு அவர் போகிறாரோ என்று தோணலாம் இதை நம்பிக்கொண்டு. இன்னொன்று, அமெரிக்காவின் பலம் என்றுமே அவர் ஆயுதங்கள் அந்த அந்த துறையில் எப்படி இருக்காங்க உலகத்தில் அப்படின்னு என்ன கேள்விப்பட்டோம். இந்த வெனிசுலா அதிபரை அவர் பிடிச்சுன்னு வரும்போது அவர் புதுவித ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். யாராலும் எதுவுமே எதிர்க்க முடியாத அளவுக்கு வினோதமான உலகிற்கு அறியாத தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஒருவேளை இது அதை முயற்சி செய்வதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த புதிய ஆயுதங்களை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு களமாகவும் இருக்கலாம். இல்லை, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல அச்சுறுத்தல், கேட்கலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர் நிச்சயமாக முன்னேறுவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த ஒரு நாட்டின் இறையாண்மையை பற்றியும் சொன்னீங்க. அது உண்மையாகவே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று இல்லையா? அதாவது நாடுகள், பெரிய நாடுகள் இருக்கின்றன, நம்ம சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகளும் இருக்கின்றன. ஆக இவ்வளவு எளிதாக ஒரு நாட்டின் இறையாண்மை போகின்றது என்று பார்க்கும்போது சிறிய நாடுகள் சற்று அச்சம் கொள்வது நியாயம்தான். இப்போ சிங்கப்பூரும் அதுபோல் ஒரு தூரத்துலேருந்து பார்க்கல, அடடா இது இவ்வளவு எளிதாக இருக்குமா அப்படின்னு இதை கேள்வி கேட்பதற்கு கூட பல நாடுகள் அதாவது அறிக்கைகள் விட்டார்களே ஒழிய அதற்கு மேல் வேறு எதுவும் அவர்களால் செய்ய முடியவில்லை. ஏன்னா கண்டனம் கூட சொல்ல முடியல இல்லையா? ஏன்னா கண்டித்தாலே அவர்களுக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்கும் என்றால், ஆஹா அடுத்து நாம் கண்டித்தால் நம் மீது பாய்ந்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கலாம். ஏன்னா எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் உலக நாடுகளே இருக்குது, உலகமே இருக்குது இல்லையா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையான முடிவுகளை அவர் எடுக்கிறாருன்னு சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உலக நாடுகள் இனி எப்படி செயல்பட வேண்டும்? ஆமாம், நீங்கள் இப்போ இந்த போர்ட் ஆஃப் பீஸ் எடுத்துக்கிட்டாலும் அது எந்த சட்டத்திட்டங்களுக்கு அடியில் செயல்படும் அப்படிங்கிறது கூட தெளிவாக இல்லை. அதே போல் உலகம் பல ஆண்டுகளாக இல்லை, இந்த இரண்டாம் உலகப் போரிலிருந்தே உலகம் இந்த உலக நீதி, அதாவது ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அனைத்து நாடுகளும் செயல்படும் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு ஆர்டர், உலக ஒழுங்குன்னு சொல்லுவோம். அதுவே இப்போ மாறி போயிடுச்சு இல்லையா? ஆனால் இந்த உலக ஒழுங்கை நம்பித்தான் பல நாடுகள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அது இல்லை என்கிறப்போ கட்சிகள் தொடங்கும். இந்த சில நாடுகள் சேர்ந்து இது ஒரு கட்சி, இந்த சில நாடுகள் சேர்ந்து இது ஒரு கட்சி என்று கட்சிகள் சேர்த்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. சைனா அவர்களுக்கு நட்பு நாடுகளை சேர்த்துக்கொண்டு அவர்கள் ஒரு அமைப்பை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அமெரிக்கா, கூடிய சீக்கிரம் ரஷ்யாவும் தொடங்கும். ஆக இது ஒரு ஐநா என்பது போய் இது வேறு பல கட்சிகள் ஒன்று கூடி இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கும். அல்லது நடக்குமா அல்லது போரில் முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும். யுகேஷ், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நாடுகள் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு திட்டம் அமல்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் சரி, ரியாக்டிவாக தான் இருக்க முடியுமே தவிர ப்ரோஆக்டிவாக இருக்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ அமெரிக்கா என்ன பண்ண போகுதுன்னே தெரியல, குறிப்பாக ட்ரம்ப் என்ன பண்ண போனாருன்னே தெரியல. அப்படின்ற பட்சத்தில் நாடுகள் சரி நாளைக்கு இதுதான் நடக்கும்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணால், அதுக்கு முரணாக அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருன்னா அது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கும். அதனால் நிறைய நாடுகள் சரி காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்தால் தான் இந்த கட்டத்தை தாண்ட முடியும் அப்படின்றது என் கருத்து. கல்யாணம் சொல்லுங்களேன். இந்த உலக ஒழுங்குன்னு மாறிட்டு வருதுன்னு சொன்னீங்க, அது ரொம்ப சரி. ஆனால் எங்கே போய் முடிய போகிறதுன்னு யாராலையும் யூகிக்க முடியல. அதனால் இப்போ நடுநிலை நம்ம பொசிஷனில் வச்சுட்டு என்ன ஆகுதுன்றதை பொறுமையாக இருந்து பார்த்து செயல்படுவது தான் ஐ திங்க் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அந்த குழுமம் பிரிந்துவிடும், இன்னொரு குழுமம் சேர்ந்து விடும். ஸோ எது எங்கே யார் சேரப்போகிறார்கள் யாருக்குமே தெரியாது. ஒரு 2-3 வருடம் பொறுத்திருந்து காத்திருந்து உலக அமைதி ஏற்படுவதற்கு என்னெல்லாம் குழுமங்கள் லாங் டேர்ம் ஏற்படுகிறத பொறுத்திருந்து கண்டு நம்முடைய யுக்திகளை கையாள சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அதிகமான குழப்பம் இருக்குங்கிறீங்க. இவ்வளோ பெரிய ஒரு குழப்பத்தில் ஒரு நாட்டை நடத்தணும், அது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அதுவும் சிங்கப்பூர் போன்ற
மனித வளத்தையே நம்பி இருக்கக்கூடிய நாடு நிறைய நாடுகள் இருக்காங்க. இது மாதிரி ஒரு சிறிய சிறிய நாடுகளாக நிறைய நாடுகள் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னன்னு சொல்லுங்களேன். சிங்கப்பூர் போன்ற நாடுகள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதை தான் நம் பிரதமர் லாரன்ஸ் வாங் செய்கிறார் நினைக்கிறேன். இந்த போர்ட் ஆஃப் பீஸில் அவர் உடனே சென்று கைதரவில்லை. அவர் யோசித்து எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது, எது நமக்கு நல்லது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், நீண்ட கால பிரயோஜனங்கள் என்னென்ன இருக்குது, அதை முடிவு செய்து அதன் பின்னே, ஏன்னா சைனா ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம், அதிபர் ட்ரம்ப்னால மட்டும் இல்லை, பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஒரே சமயங்களில். ஸோ அதற்கு சிங்கப்பூர் மிக மிக ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். இன்னொன்று, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி குளோபலைசேஷனே போயிட்டு அவங்கவுங்க சொந்தமாக நம்மளை பார்த்துக்கிறது, நமக்கு வேண்டி செஞ்சுக்கிறது நிலைமை வந்ததுன்னா சிங்கப்பூர் போன்ற ட்ரேட் பேஸ்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து சேலஞ்சஸ் இன்னும் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக நாம் வந்து நிறைய சிந்திக்க வேண்டும். நம் மனித வளத்தை பல்மடங்கு விரிவுபடுத்த வேண்டும். நீங்கள் சொல்லுங்களேன் கண்ணா, என்னென்ன சவால்கள் இருக்குது, சிங்கப்பூர் அதை எப்படி சமாளிக்கணும்? மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் நம்ம நடுநிலைமையிலேயே இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாலும் அது எவ்வளோ நாளைக்கு அதை தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம பார்க்குறோம், அமெரிக்கா ஓரளவு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ட்விஸ்டிங் ஆர்ம்ஸ் ரெடி இருப்பார், ரைட்? ஸோ எவ்வளோ நாளைக்கு உங்களால் நான் நடுநிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு நாட்டுடன் சாதகமாக இருக்க வேண்டும் என்று நாம் அந்த முடிவுக்கு வந்தால் நிச்சயமாக தீர்க்கமாக யோசித்து அந்த முடிவை எடுக்க வேண்டும். யுகேஷ், நீங்கள் சொல்லுங்களேன். சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகளுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய அச்சமாக என்ன இருக்குன்னா, வெனிசுவேலா இல்லை கிரீன்லாண்டில் அவர் எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் போல் நம்ம நாட்டுக்கு என்னைக்காச்சும் வருமா அப்படின்ற ஒரு அச்சம் நிச்சயமாக நிலவக்கூடும். ஆனால் அந்தந்த நாடுகளுக்கு இருக்கிற அந்த பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சு அது பொறுத்தவரை அவங்களுடைய வெளித்துறை அமைச்சையும் இல்லை வெளித்துறை திட்டங்களையும் அவங்க திட்டமிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த கட்டத்தை தாண்ட முடியும்னு நம்புகிறேன். ஆனால் கடினமான நிலைமை தான், ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்க முடியலை இல்லையா? நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்பார்க்காதான் எதிர்பார்க்கணுன்றப்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஆனால் நிச்சயமாக சிங்கப்பூர் இதை தாண்டி வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நாளை விடியும் போது அதிபர் ட்ரம்ப் புதிதாக என்ன நடவடிக்கையை எடுக்கப் போகிறார் என்ற குழப்பத்துடனும் அச்சத்துடனும் தான் உறங்கப் போகின்றன உலக நாடுகள். ஏதாவது ஒரு கட்டத்தில் தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவை தள்ளப்படக்கூடும். அத்தகைய முடிவுகள் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்தால் பரவாயில்லை, அதன் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்தால் என்னவாகும்? முக்கியமாக சிங்கப்பூர் போன்ற சிறிய நாடுகள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கும்? இவற்றையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் அவருக்கு ஆதரவு எப்படி இருக்கிறது என்பது ஆட்சியின் இடைத்தவணை கால தேர்தலில் தெரிந்துவிடும். அதற்கு இவ்வாண்டு நவம்பர் வரை காத்திருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உலக நடப்புகள் பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.